ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீவாவோட நடிப்புல வெளியாயிருக்க தலைவர் தம்பி தலைமையில். நண்பா, இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்ம ஜீவா பார்த்தீங்கன்னா ஒரு மலை கிராமத்துல ஊர் தலைவரா இருக்காரு. அதுவும் ஒரு சின்ன கிராமங்கிறதுனால எல்லார் வீட்டுக்குமே இவர் ஓடி ஓடி உதவி செஞ்சு அவங்க வீட்டுல ஒரு ஆளாவே எல்லாத்தையுமே பழகிட்டு இருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவரே ஜெயிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு எதிரா இருக்க கோஷ்டி பேர் தான் பார்த்தீங்கன்னா தவிடு. அவர் எப்படியாவது இந்த தடவை எலக்ஷன்ல ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை பண்ணி இவனோட பேரை நம்ம கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்காரு. அதே ஊர்ல இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசு. அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவர் தம்பி ராமையா, அவரோட பேர் மணி. இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டால் ஆகாது. சின்ன தண்ணி அவரோட செம்பருத்தி செடியை தாண்டி போயிருச்சுன்னா கூட பெரிய ரணகலமே பண்ணிடுவாரு நம்ம தம்பி ராமையா. நம்ம இளவரசோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் கல்யாணம். நம்ம இளவரசோட பையனும் நம்ம மணியோட பையனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அப்பாக்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால பேசுறதே தெரியாத அளவுக்கு நடந்துக்குவாங்க. நம்ம இளவரசோட பொண்ணு கல்யாணத்துக்காக இவர் அங்கே போய் நாளே எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்க்குறாரு. டேப் ரெக்கார்டர்லேருந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இது உங்கள் வீட்டு கல்யாணம்ப்பா, நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இளவரசி இவர் கையில் பொறுப்பே ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு பேர் சௌமியா. இவர் அன்னை மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மோதிரத்தை கிஃப்ட்டும் கொடுத்துட்டு, இது அண்ணனோட கிஃப்ட் கல்யாணத்துக்கு. இங்க இளவரசோட வீட்ல பாட்டு, கச்சேரி, லைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அமர்க்களமா இருந்தா, நம்ம மணி பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கவரு, இந்நேரம் என் பொண்ணு இருந்தா அவளுக்கு இந்த மாதிரி நானு சிறப்பா கல்யாணம் முடிச்சிருப்பேன். அவன் முன்ன கல்யாணமா ஆடுறான் கடந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு சரக்கு பாட்டில மருந்தா வச்சுட்டு போறாரு. அவர் பார்த்தீங்கன்னா படுத்து படுக்கையா இருக்கவரு எந்திரிச்ச சரக்கு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே கட்டில படுத்துக்கிறாரு. நம்ம சௌமிக்கு பார்த்த மாப்பிள வெளியூர் மாப்பிள 200 கிலோமீட்டர் தாண்டி பஸ்ல வந்துட்டு இருக்கவர் கல்யாணத்துக்காக அங்கங்க நிப்பாட்டி நம்ம சௌமிட்ட ஒரே லவ்வா ரொமான்ஸா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப வருஷமா பொண்ணு தேடி கிடைக்காம இப்பதான் நம்மளுக்கு சௌமியா ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம சௌமியாக்குமே அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீக்கிரமா வாங்க, நல்லபடியா கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. விடிஞ்சா கல்யாணம், அமர்க்களமா பாட்டு, கூத்து, கச்சேரின்னு சொல்லிட்டு செம டான்ஸா போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்ம பக்கத்து வீட்டுல இருந்த மணியோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாக்கு ஃபோன் வருது. நம்ம இளவரசி வீட்டில் தான் இவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால பக்கத்துலேயே இருக்க மணி வீட்டுக்கு போய் அப்படியே பார்த்தோம்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு. நம்ம தம்பி ராமையா சொல்கிறாரு, எப்பா எங்கள் அப்பாவை தேரும் திருவிழாவுமா பெருசாக எடுத்து கொண்டாடணும்ப்பா. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு தேரோட்டம் நடத்துகிறேன்ப்பா. நான் எவன் தடுத்தாலும் சரி, இது நடந்தே தீரணும்ப்பா. நீ தான்ப்பா இந்த வீட்டு பிள்ளையாக இருந்து இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னா நம்ம ஜீவா தலையில் இடியே இறங்கிடுது. ஏன்னா அதே 10:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்த நேரம் குளிச்சு நம்மளுக்கு வீட்லேயே இளவரசு கல்யாணம் வச்சிருப்பாரு. இந்த விஷயத்த நம்ம இளவரசிட்ட போய் சொன்ன உடனே இவர் டென்ஷனே கத்துறாரு. என் பொண்ணோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், கெடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பனை அவனே கொண்டிருப்பாயா, மோசமான பையன். அவங்க அப்பா என்ன நல்லவனா, பெரிய ரவுடியா இருந்து போலீஸ் ஸ்டேஷனு ஜெயிலுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா திடீர்னு சாமியார்ன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஏமாத்திட்டு தெரிஞ்சான். இப்போ செத்து போய் கிடைக்கான். அவன் என்னமோ நல்லவே மாதிரி இவன் தேரும் திருவிழாவுமா இழுக்கிறேங்கிறான். அவனை நம்பாத. இதே 2 நாள் கழிச்சு அவங்க அப்பையும் செத்து போயிருந்தா கயறு கட்டி இழுத்துட்டு போய் சுடுகாட்டில் போட்டுட்டு வந்திருப்பான். என் பொண்ணோட கல்யாணத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றான்ப்பா, நீ எப்படியாவது பேசி பாருன்னா, இவர் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு சொல்லிட்டு அங்க போய் தம்பிராமையாட்ட பேசி பார்க்குறாரு. ஐயா, நம்ம 10:30 மணிங்கிறத ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 12:30 மணியா எடுத்துருவோமா, செஞ்சுருவோமானா, முடியவே முடியாது. நான் 10:30 மணிக்கு தான் எடுத்தே தீர்வேன். எங்க அப்பா என்ன சாதாரண நாள் நினைச்சியா, அவர் கோயில் பூசாரியை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. கரெக்டா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டெத் நடக்குது, கல்யாணம் நடக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேவே இவரோட ஆப்போசிட் பார்ட்டி தவிடுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருது. ஆஹா, நம்ம அரசியல் பண்றதுக்கு இதுதான்டா நேரம்னு சொல்லிட்டு நேரா இங்க இளவு வீட்டுக்கு வந்து, இவங்க என்ன 10க்கு 10 ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம 10க்கு 20 கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் அடிப்போம்டா. இந்த பிரச்சனையை எப்படியாவது ஊதி பெருசாக்கி இவனை இந்த எலெக்ஷன்ல காலி பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம தவிடு முடிவு பண்ணிடுறாரு. சரி, இங்கே இளவரசிட்டையாவது பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு, அண்ணே நம்ம கல்யாண முகூர்த்த நேரம் நீங்கள் சொன்ன டயத்துலேயே நடத்துவோமே, ஆனால் கீழே கோயில்லையோ இல்லை மண்டபத்திலையோ எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேனே, கிராண்டாக நடத்துவோம்னா, எப்பா என்னால் ஒத்துக்கவே முடியாது. என் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷமும் என் வீட்டில் தான் நான் நடத்துவேன். அதுக்காகவே நான் 10 மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிவாதமாக இருக்காரு. இப்போ நம்ம கல்யாண மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கே ஊர் வந்து சேர்ந்துட்டாரு. இங்கே ரணகலமாக நடக்கிறதுனால நம்ம சௌமி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அவர் எப்பயும் போல ஃபோன் அடிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, நான் பேசுகிற மூடில் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டால், இல்லை அப்பா சாப்பாடு அனுப்புறேன்னாரு, இங்கே எல்லாருமே பட்டினியாக கிடக்குறாங்கண்ணா. அச்சோ சாரி, இங்கே மறந்துட்டேன் போல, இந்த ஒரு நிமிஷம் அப்பாட்ட கேட்குறேன்ட்டு அவங்க அப்பா இளவரசங்க கத்திட்டு இருந்தா, என் கௌரவம் தான் முக்கியம்னா, எப்பா உன் கௌரவம் முக்கியம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு முதல் சாப்பாடு அனுப்பிவிடு, அதை விட்டுவிட்டு இங்கே கௌரவத்துக்கு சண்டை போடாதுன்னா, ஐயோ அதையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே சாப்பாடே அனுப்பி விடுறாரு.
இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ண ஜீவா, நம்ம இளவரசோட ஒய்ஃபையும், அங்க நம்ம தம்பிராமையோட ஒய்ஃபையும் கூப்பிடுறாரு. அதே மாரி 2 பசங்களுமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால 2 பசங்களையுமே வச்சு, இந்த பிரச்சனைய எப்படியாவது முடிச்சாகணும். நீங்க தான் முடிவு பண்ணி பேசணும்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம சௌமியாவோட அம்மா டக்குன்னு அங்க தம்பிராமையோட ஒய்ஃப் கால்லயே விழுந்துறாங்க. எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா, "ஏய்! நீ ஏம்மா கால்ல விழுந்துட்டு இருக்க? எனக்கு மட்டும் சௌமியா கல்யாணத்த பார்க்கணும்னு சொல்லி ஆசை இல்லையா? என் பொண்ணு கல்யாணத்த தான் என்னால பார்க்க முடியல. இவ கல்யாணத்தையாவது நான் நல்லபடியா பார்க்கணும். அந்த பைத்தியம் நான் சொல்றத கேட்குமான்னு தெரியல. எப்படியாவது நான் பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜீவா, நம்ம தம்பிராமையாவோட ஒய்ஃப், பையன் எல்லாருமே போய் அவர்ட்ட பேசுறாங்க. "எப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 10:30 மணிங்கிறத ஒரு 12:30 மணிக்கா எடுப்போம், செய்வோம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுனோம்னா, "ஓ! எல்லாரும் ஒண்ணு கூடி பேசிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? சரி இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்பாடியா! இப்ப தான்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு, நம்ம தம்பிராமையா வீட்லேருந்து வெளிய வந்த ஜீவா சந்தோஷமா அங்க நம்ம இளவரசர்ட்ட கைய கட்டாரு. எல்லாமே ஓகே ஆயிருச்சுன்னு. அங்க சந்தோஷமா தடபுடலா நைட்டு விருந்து நடந்துகிட்டு இருந்தா, இங்க தம்பிராமையா அவங்க அப்பாவோட பணத்துல கால்ல விழுந்து அழுதுகிட்டு இருந்தவரு, திடீர்னு சாமி வந்து அவங்க அப்பாவோட அருவாள் எடுத்துட்டு ஆட ஆரம்பிச்சுறாரு. என்னடா சாமி வந்து ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்க இளவரச குடும்பத்துல சொன்னா, சாப்பிட்டத போட்டுட்டு வந்து நின்னா, சாமி வரல, செத்துப்போனா அவங்க அப்பா தான் எனக்குள்ள வந்து இறங்கியிருக்காரு. "ஏய்! நான் இந்த ஊரோட சாமியாடி. ஊரே மெச்சுற மாரி சரியா 10:30 மணிக்கு என்னைய எடுத்தே தீரணும்டான்னு" சொல்லிட்டு சாமியாடி குறி சொல்றாரு. இங்க பிரச்சனை பெருசாயிருச்சு. ஆஹா! எப்புட்றா கல்யாணத்த முடிக்க போறோங்கிற குழப்பத்துல இருந்தோம்னா, நம்ம மாப்பிள அங்க கல்யாண ட்ரெஸ்ஸ ஃபோட்டோ எடுத்துட்டு, வேகமா இங்க சௌமியாக்கு அனுப்பி, "நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அழகா இருக்கான்னு பாரு செய்யினா." அவங்க செம்ம கடுப்புல இருக்காங்க. இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மரியாதையா சொல்றத புரிஞ்சுக்கங்க. ஃபோன வைங்கன்னு சொல்லிட்டு கோவமா திட்டி விட்டுட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அவர் அப்படியே மனசு வெறுத்து போய் உட்கார்ந்திருந்தோம்னா, அங்க மாப்பிள்ளையோட தம்பி சொல்றாரு, "ஏய்! நீ எப்ப பார்த்தாலும் நாளைக்கு கல்யாணம் ஆகப்போது. இந்த ஃபோட்டோவ பார்த்தியா? அத பார்த்தியா? இத பார்த்தியாங்கிறியே. இன்னைக்கு ஒரு நாள் தான்டா அந்த பிள்ள அவங்க அம்மா, அப்பாவோட இருக்க போது. அத நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியாடா?" "ஏய்! உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன்டா. நீ சொல்ற விஷயத்த யோசிக்கவே இல்ல. இல்லடா நான் இதுக்கு மேல ஃபோன் பண்ணலடா. காலையில அவள நேர்ல போயே பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு இங்க அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி ராமையாவோட அண்ணன் ஏற்கனவே பழைய ரவுடி இல்லையா? அவருக்கு கூட பிறந்த தம்பிங்க 2 பேர் இருப்பாய்ங்க. அவைங்க 2 பேருமே மிகப்பெரிய ரவுடியா இருந்து, இப்ப பார்த்தீங்கன்னா, கல்குவாரியில வேலை செஞ்சுட்டு இருக்காய்ங்க. அவைங்களுக்கு நம்ம தவிடு இன்ஃபர்மேஷன போட்டுவுட்டு, பிரச்சனைய பெருசாக்கணும்னு சொல்லிட்டு, இங்க நம்ம இலவு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவைங்க இங்க வந்த உடனே சொல்லிட்டாய்ங்க, "10:30 மணிக்கு எங்க அண்ணன் ஆசைப்பட்டாங்கன்னா, 10:30 மணிக்கு தான் எடுக்கணும். நாங்க யாருன்னு நீங்க இவைங்களுக்குன்னு தெரியாதுல்ல, தெரிய வச்சுறாதீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம, இறந்து போனவரோட சாதி கட்சி தலைவர் வேற வந்துட்டு, அவரு சொல்றாரு, "எப்பா கரெக்ட்டா 10:30 மணிக்கு தான் எடுக்கணும். ஏன்னா, எலக்ஷன் வேற வருது. நம்ம ஜாதிக்காரங்க தான் நெறையா. கொஞ்சம் பார்த்து சூதானமா இந்த விஷயத்த முடி" அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மிரட்டிட்டு போறாய்ங்க. இப்ப கல்யாணத்த நடத்துறதா, இல்ல எலவ நடத்துறதான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா குழம்பி போய் உட்கார்ந்திருக்காரு. அந்த டயத்துல நம்ம பழைய ரவுடிங்க பிரச்சனைய கெளப்புனோம்னா, அங்க ஜீவா வந்துட்டு, "யோவ்! யாரு நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன விஷயம்னு" சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஜீவாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தம்பிராமையோட பையன வந்துட்டு, "யோவ்! இத்தன நாள் எங்கேயா இருந்தீங்க? இப்ப அண்ணன் செத்தோனே பாசம் பொங்கிட்டு வருதா? வெளிய போங்கயா மொதன்னு" சொன்னா, நம்ம தம்பிராமையா சப்புன்னு அரைஞ்சு போறாரு. "பெத்த போய் செத்து போயிட்டா, சித்தப்பன் தான் இனி எல்லாமேன்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா அனாவசியமா பேசிட்டு இருக்க, செய்றேன்னு" சொல்லிட்டு பிரச்சனை பண்ணோம்னா, அவரோட ஃப்ரெண்டு மேல கைய வச்சோனே, டக்குன்னு நம்ம இளவரசோட பையன் வந்துட்டு, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "யார கேட்டுடா நீ செம்பருத்தி செடிய தாண்டி வந்த, செஞ்ச, வெளிய போடா" அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டுனா, இங்க இளவரசன் வந்து, "இவனுக்கு எப்படியாவது என் பொண்ணோட கல்யாணத்த நிப்பாட்டியே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளவு பண்றான். ஏன்னா, இவன் பொண்ணு தான் பார்த்தேன்னா, எல்லாரும் குடிக்கிற தண்ணி தொட்டியில விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்ன நடந்துச்சுன்னு அந்த ரவுடி தம்பிங்க கேட்டோம்னா, நம்ம தவிடு கதைய சொல்றாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டிக்கு கீழ நம்ம தம்பிராமையோட பொண்ணும், இன்னொரு பையனும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அத பார்த்த நம்ம இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம தம்பிராமையாட்ட சொல்றாரு, அப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். அந்த விஷயம் ஊர் பூரா தெரிஞ்ச உடனே 10 நாள்ல அந்த பொண்ணு கர்ப்பமாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவன் ஊர்ல தப்பா அசிங்க அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டான். அத தாங்க முடியாம, இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பெரிய தண்ணி டேங்க் இருக்கும். அந்த தண்ணி டேங்க்ல ஏறி அந்த பொண்ணு குதிச்சு தற்கொலையே பண்ணிக்கிருச்சு. அத பத்தி பேசி இங்க பெருசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சௌமியா பார்த்தீங்கன்னா, அத கேட்டுட்டு உட்கார்ந்து அழுகுறாங்க. வேகமா இங்க வந்து கத்தி டென்ஷன் ஆயிட்டு, "மரியாதையா சொல்றேன். இந்த சண்டைய விட்டுட்டு போறீங்களா இல்லையா? அவருக்கு அங்க அவங்க அப்பா இறந்தத கொண்டாடுறோமாங்கிறது முக்கியம் இல்ல. உனக்கு இங்க உன் பொண்ணோட கல்யாணத்த கொண்டாடுறோமாங்கிறது முக்கியம் இல்ல. இது 2க்கும் முக்கியமா உங்க 2 பேருக்கு இருக்க ஈகோ. நீங்க பிரச்சனை புடிச்சுட்டு ஆடுறீங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க, அதே தண்ணி தொட்டியில விழுந்து நானும் தற்கொலை பண்ணிக்குவேன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜீவா வந்து சமாதானம் பண்றாரு. "ஏன் சௌமியா இவ்வளோ கோவப்படுறேன்னா, நான் எங்க அப்பாட்ட சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். இனிமே பூர்ணிய பத்தி பேசக்கூடாதுன்னு. இவர் தேவையில்லாம அந்த பிள்ளை மேல பழி போட்டதுனால அவ இப்ப உயிரோடையே இல்ல"
ஆனால் மறுபடியும் செத்தவளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவள் எந்த தப்புமே செய்யலை, எனக்கு மட்டும் தான் தெரியும் பூர்ணியை பற்றி அப்படின்னா, சரி விடு, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், அதுக்காக தானே அண்ணன் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கூத்துல நம்ம சௌமியாவை ஒன் சைடா லவ் பண்ண ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்துட்டு, சௌமியா எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன், நீ பேசாம என் கூட வா, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவோனா. ஏண்டா இங்க நான் என்ன பிரச்சனையில இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்துட்டு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க அவனை விரட்டிட்டே காட்டுக்குள்ள ஓடணும்னா, நம்ம தண்ணி டாங்க திறந்து விடுறவன் மாடியில உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தா, அங்க இருந்து தண்ணி போதையில பார்க்கும்போது நம்ம சௌமியாவை இன்னொருத்தனும் ஓடி போற மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியுது. நேரா இங்க கீழே வந்தா நம்ம சௌமியா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டு உடைச்சிடுறாரு. இங்க ஊர் ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க, சௌமியாவை காணோம். காட்டுக்குள்ளேயும் தேடி பார்த்தோம்னா சௌமியாவை காணோம். நம்ம தமிழ் ஆஹா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, இதை வச்சு இன்னொரு கூத்தடிக்கிறேன் பாருன்னு நேரா மாப்பிள்ளை தங்கி இருக்க வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு, எப்பா சௌமியா ஓடி போயிருச்சு, ஒருவேளை இங்க வந்திருக்குமான்னு சொல்லி பார்க்க வந்தேன்னா நம்ம மாப்பிள்ளை அப்படியே கண்ணு கலங்கிடுறாரு. ஆஹா இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா இதனடா இப்படி கூத்தாயிருச்சுன்னு சொன்னோம்னா, தேவேமா அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஒரு 5-6 பேர் மட்டும் கூப்பிட்டுட்டு நம்ம தவிடு இங்க பிரச்சனையை கலப்பணுங்கிற மாதிரி இங்க நேரா கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க நம்ம மாப்பிள்ளை வந்தோன்னு கேட்குறாரு, மாமா சௌமியாவை எங்க மாமா, சௌமியாவை எங்க மாமானா, இல்ல ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இங்கேதான் இருக்கா, இங்கேதான் இருக்கான்னு சொல்லி சொன்னோம்னா சௌமியாவை காணோன்னு சொல்லிட்டு காடு மேல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவா எல்லாரும் தேடிட்டு இருந்தோம்னா, இவளை ஒல் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தவே அங்க மரத்து மேல ஒளிஞ்சிருக்கதை பாத்துறாரு. டேய் மரியாதை இறங்கடா, உண்மையை சொல்றா, சௌமியா எங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சு கேட்டோம்னா, அப்பதான் அவன் உண்மையை சொல்றியா, என்னை விரட்டிட்டே வந்தவ டக்குன்னு அங்க குழிக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இங்க நம்ம மாப்பிள்ளையும் கண்ணு கலங்கி அழுதுட்டு, அவர் ஒரு நாய்க்குட்டி வச்சிருப்பாரு, அதை வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா, அந்த நாய்க்குட்டி காட்டுக்குள்ள போய் ஒரு இடத்த பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. இவர் ஓடி போய் எங்கடா குலைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க குழிக்குள்ள நம்ம சௌமியா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இவர் தாங்க முடியாம அழுதுகிட்டே டக்குன்னு சௌமியா சௌமியான்னு கத்திட்டு டக்குன்னு அந்த குப்பை குழிக்குள்ள இவரும் குதிச்சிடுறாரு. நம்ம ஜீவா இவங்க 2 பேரும் குதிச்சதை பார்த்துட்டு நேரா அங்க வந்தோம்னா, நம்ம சௌமியா எந்திரிச்சோடனே, சௌமியா கவலைப்படாத சௌமியா, நான் வந்துட்டேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னா, அவங்க அழுதுகிட்டே மாப்பிள்ளையை கட்டி பிடிக்கிறாங்க. அங்க வந்து ஜீவா நம்ம சொல்றாரு, டேய் குப்பைக்குழியில என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு மேல வாங்கடா, விடிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இங்க பிரச்சனை இல்லாம கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இவர் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. உங்களுக்கு என்ன 10:30 மணிக்கு நீங்க தேர் எடுக்கணும் அவ்வளவுதானே, அதே 10:30 மணிக்கு இங்க நம்ம தாலி கட்டுறோம்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கு நடுவில் திரையை கட்டிட்டு 2மே அதே நேரத்துல நடக்கும், யாருக்கு எந்த பிரச்சனை வேணாம்னு சொல்லி அழகா சுமூகமா முடிச்சிட்டுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னா, பொண்ணு காணா போனதுக்கு காரணம் கண்டிப்பாக தம்பிராமையாவை தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பொண்ணு மேல இருந்த கடுப்புல தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு இவன் கல்யாணத்தை நீ பாட்ட பாக்குறான்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம இளவரசு துப்பாக்கியை தூக்கிட்டு நேரா அங்க வீட்டுக்குள்ள போய் கண்ட மணிக்க சுட்டோம்னா, அங்க இருக்க துப்பாக்கி குண்டு செத்து போன அவங்க அப்பா மேல பட்டு மறுபடியும் அவர் செத்த மாதிரி காட்டுறாங்க. அடப்பாவி செத்து போன அப்பாவையே சுட்டு கொன்னுட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி அங்க ரணகலமா சண்டை வந்துட்டு இருந்தா, நம்ம ஜீவா டேய் புண்ணு கிடைச்சதை இளவரசத்தை சொல்லலையான்னு சொல்லி தடுக்கிறதுக்கு வந்தோம்னா, அதுக்குள்ள அந்த ரவுடி தம்பிங்க கையில நம்மளுக்கு நாட்டு வெடிகுண்டை வச்சிருப்பாங்க. அந்த நாட்டு வெடிகுண்டை போட்டு இந்த கல்யாண மேடை வீடு இருந்தா தானடா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்க வீட்டு மேலேயே மேடை மேலேயே குண்டை தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ரணகலமா சண்டை போயிட்டு இருந்தோம்னா, நம்ம ஆளுக்க குண்டை தூக்கிட்டு ஒருத்த மேல குண்டு போடுறேன்னு சொல்லிட்டு விரட்டணும்னா அவன் நேரா தண்ணி டேங்குக்கு மேல ஏறியா. இவங்க ரவுடி தம்பி 2 பேரும் நேரா அவனை குண்டு தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு மேல ஏறுனா, கை தவறி அவங்க வச்சிருந்த கைவெடி குண்டு பையி மேல இருந்து கீழே விழுந்துருது. அது மொத்தமா கீழே விழுந்த உடனே வெடிச்சா நம்ம தண்ணி டேங்க்ல இருக்க பில்லர் மொத்தமும் பிரேக் ஆயிருது. நம்ம ஜீவால இருந்து அத்தனை பேர் அலறி அடிச்சு ஓடுனா, அவ்வளவு பெரிய தண்ணி தொட்டி மொத்தமா சாஞ்சு விழுந்தா, அந்த இடம் அந்த வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணியில முங்கி அடிச்சுட்டு போய் மொத்த பேரும் அப்படியே சேறு சகதியில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஜீவா அப்படியே மெல்ல மயக்கத்துல இருந்து எந்திரிச்சவரு அப்படியே சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே இளவரசர் அப்படியே என்னடா இவன் சிரிக்கிறேன்னு கேட்டா, அண்ணே இளவரசனே கல்யாணம் சிறப்பா முடிஞ்சிருச்சா, மொய்யெல்லாம் நல்லா வந்திருக்குமே, வசூல் சூப்பரா பண்ணிட்டீங்க போல, கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுல, சந்தோஷப்படுங்கண்ணே சிரிங்கண்ணே அப்படின்னு அவர் அப்படியே தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. இங்க நம்ம தம்பி ரம்மையை பார்த்து, என்ன மணி தேர் எடுத்துட்ட போல, உங்க அப்பாவை தேர்ல ஏத்திட்ட போல, யோ உங்க அப்பா சேர்ல கிடக்குறாரியா அப்படின்னா, யோ என்ன என்னை திட்டிட்டு இருக்கா, வாயை திறந்த வெட்டி போட்டுருவேன், படிச்சு படிச்சு சொன்னேனே விட்டு கொடுத்து போங்க, விசேஷத்தை நல்லபடியா நடத்துங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்னையா சாதிச்சிங்க இப்ப, மொத்தமும் போச்சா செஞ்சிருச்சானா நம்ம சௌமி அப்படியே அழுதுகிட்டு நின்னா, நம்ம மாப்பிள்ளை அப்படியே சேறு சகதியமா நிக்கிறாரு. சௌமி என்ன பாக்குற, இவைகளோடலாம் இருக்காத, இந்த பைத்தியக்கார பையன் ஊர்ல இருக்கிறத விட
நீ எங்கேயாவது போய் தயவு செய்து நல்லா வாழு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம மாப்பிள்ளை கண்ணு கலங்கிட்டே சொல்றாரு, "அண்ணே சௌமியாக்கு சம்மதம்" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, "இங்கேருந்து நான் சௌமியாவ கூட்டிட்டு போறேன். போற வழியில ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு, நான் சௌமியாவ எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி சொன்னோம்னா, "யோசிக்கவே யோசிக்காதம்மா, நீ கிளம்பி போ. நீ எங்க இருந்தாலும் நல்லபடியா இருப்ப. இந்த பைத்தியக்கார பையன் ஊர்லேருந்து நீ போனாதாம்மா நீ நிம்மதியா இருப்பேன்னா" அவங்க மாப்பிள்ளையோட கைய பிடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம தம்பிராமையா பார்த்து சொல்றாரு, "தேவையாம பொணத்துக்கிட்ட போனா, பொணத்து மேல கைய வச்ச அவ்வளவுதான். போலீஸ் வந்துட்டு இருக்கு. போலீஸ் வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். அதுக்கப்புறம் உங்க அப்பன் பொணத்த என்ன பண்ணணுமோ போலீஸ் முடிவெடுக்கும். பேசாம இருடான்னு" சொன்னோம்னா, அங்க நம்மளுக்கு போலீஸ் வந்துருச்சு. இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு, பொணத்தையுமே எடுத்துட்டு போயிருது. இவர் இங்க சொல்றாரு, "டேய், இனிமே எவனாவது ஊருக்கு தண்ணி வேணும், தண்ணி டேங்க் வேணும்னு சொல்லிட்டு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னீங்க, ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு திட்டிட்டு, அங்கருந்து கிளம்பி நேரா இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க வீட்டுக்கு சேர சகதியுமா போய் நின்னோம்னா, அவங்க அம்மா, "டேய், என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி வந்து நின்றுருக்கேனா?" சொந்த பந்தம் பூரா வீட்டுக்குள்ள இருந்து வருது. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, இவர மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்லேருந்து வந்திருக்காங்கங்கிறதே. ஐயோ! மறந்தே போயிட்டேனே. ஆமா, நீங்க வரீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. பொண்ணு வந்திருக்காங்களா? செஞ்சிருக்காங்களா? அப்படின்னு சொன்னோம்னா, அங்க நம்மளுக்கு பொண்ண காமிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லங்க. ஒரு கல்யாணமும் இலவும் ஒண்ணா வந்துருச்சு. அதனால ஒரு சின்ன கரைச்சலு. இந்த போய் குளிச்சுட்டு வந்துர்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போனோம்னா, அப்பதான் பைப்ப திறக்கிறாரு. தண்ணி வரல. காலையிலேருந்து தண்ணியே வரலடான்னு இவர் யோசிக்கிறாரு. அங்க தான் தண்ணி டேங்கே மொத்தமா உடைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு, அப்படியே நம்மளுக்கு இனிதே இந்த படம் முடிவடைகிறது நண்பா. நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பை பட்டூஸ்.